ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டு எழுதின பிளிஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்ட் மரி, இது தாங்க இவங்களுடைய ஃபுல் நேம். இவங்க வந்து 14 அக்டோபர் 1888 9th ஜான்வரி 1923 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் நியூசிலாண்ட் ரைட்டர், எஸ்ஸேயிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் மாடர்னிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு வரும்பொழுது முக்கியமான ரைட்டரில் கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டும் ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ரைட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 25 லாங்குவேஜஸில் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது வேர்ல்டு ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணுற விமன் ரைட்டர் அப்படின்னா கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய எழுதியிருக்காங்கங்க. அதில் இந்த பிளிஸ் அப்படிங்கிறது ஒரு மாடர்னிஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபஸ்ட்டு 1918 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1918 இங்கிலீஷ் ரிவ்யூ அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு. அதே மாதிரி லேட்டர் பிளிஸ் அண்ட் அதர் ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறதுல ரீப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் உள்ள கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். இல்லை, மெயின் கேரக்டர் வந்து பர்தா யங் அப்படிங்கிறவங்க தான் மெயின் கேரக்டர். ரொம்ப வெல்த்தியான ஒரு மிடில் கிளாஸ் விமன். ஹாரி அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு யங் டாட்டர் உண்டு. அவங்களுடைய பேர் வந்து லிட்டில் பி அப்படின்னு. இவங்க வந்து ரொம்ப சோஷியலைஸ் பண்ணுற ஒரு விமன், ஒரு ஸ்ட்ராங்கான லேடி. அவங்களோட எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கிற ஒரு லேடி தான் இவங்க. பட் அந்த மாதிரி அவங்களால லைஃப்பை லீட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வாழ்ந்த அந்த பீரியடில் பிரிட்டிஷ் சொசைட்டியில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்ததுனால அவங்களுடைய லைஃப் அப்ரோச் பண்ணுற விதம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ல் ஃபல்டன் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து பர்தா யங்குடைய ஃப்ரெண்ட். அவங்க பர்தா வந்து ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் வந்து இவங்களை கூப்பிட்டுருப்பாங்க. பட் இதில் என்ன ட்விஸ்ட் வந்திருக்கும் அப்படின்னா, இந்த பேர்ல் ஃபல்டன் அப்படிங்கிறவங்க வந்து பர்தாவுடைய ஹஸ்பண்ட் ஹாரி இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சீக்ரெட்டாக ஒரு அஃபேரில் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு கேரக்டர். அப்புறம் நான் ஹஸ்பண்டை சொல்லிட்டேன் இல்லையா, பர்தா எங்களுடைய ஹஸ்பண்ட் ஹாரி யங். அப்புறம் எடி வேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூரோட்டிக் அண்ட் ஃபேஷனபிள் ரைட்டர் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களும் அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணப்படுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கேரக்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் நார்மன் நைட். இவங்க வந்து பர்தா எங்களுடைய ஒன் ஆஃப் த கெஸ்ட். அதே மாதிரி அவங்களுடைய ஒய்ஃப் வந்து மிஸ்ஸஸ் நைட். அப்புறம் ஒரு கேரக்டர். அப்புறம் நர்ஸ் அப்படின்னே ஒரு கேரக்டர் வருவாங்க. அதாவது பர்தா ஹாரியோடைய யங் டாட்டரான லிட்டில் பியை பார்த்துக்கிறவங்க. இவங்கள தாங்க கேரக்டர். மெயின் கேரக்டர் பர்தா யங் தான். அவங்களோட ஏஜ் வந்து 30. அவங்களோட ஹஸ்பண்ட் பர்தா ஹாரி. அப்புறம் லிட்டில் பர்தா அல்லது லிட்டில் பி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட குழந்தை. அவங்களுக்கு ஒரு சர்வன்ட் மேரி. அப்புறம் நேனின்னு ஒருத்தவங்க. லிட்டில் பி நர்ஸ். அந்த நேனியை தான் நர்ஸு. வேறு கேரக்டர் கிடையாது. ஒரு ரைட்டர், ஒரு போய்ட் வந்து எடி வேரன். அப்புறம் மெயின் அவங்க கூட, அதாவது ஹாரி கூட அஃபேரில் இருக்கிற பேர்ல் ஃபல்டன். சரி, கேரக்டர்ஸ் பார்த்தாச்சு இல்லையா. இப்போ நம்ம அந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்த்துக்கலாம். இது எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, பர்தா யங் வந்து அவங்களோட லைஃப்பை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி, நம்ம ரொம்ப ஹாப்பி, அதான் பிளிஸ் அப்படின்னாலே எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் தான் இல்லையா. ஸோ அவங்க வந்து அந்த ஹாப்பினஸை நினச்சி, லைஃப்பை நினச்சி அப்படி வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க வீடை பற்றி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்களோட பேபி, அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், இவங்களெல்லாம் பற்றி ரொம்ப சந்தோஷமாக, அதாவது என்னோடய லைஃப் வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது, ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வரும்போது வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டின்னர் பார்ட்டி பிளான் பண்ணலாம், இந்த ஈவினிங் வந்து ஒரு டின்னர் பார்ட்டி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரியே அவங்களுடைய கெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பேராக வந்துட்டு இருக்காங்க. ஸோ வர்றது யாரெல்லாம் அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்டிக் கப்பிள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நைட். அப்புறம் எடி வேரன், நான் சொன்ன மாதிரி அந்த பிளே ரைட் பாய்ட் அவங்க. அப்புறம் பேர்ல் ஃபல்டன், அவங்க தான் பர்தாவுடைய ஒரு நியூ ஃப்ரெண்ட். அதாவது ரீசெண்டாக அவங்க கூட அவங்க கூட பழக்கத்தில் இருக்கிற நம்ம பர்தா இருக்கிறாங்க. இப்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பர்தா நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஹஸ்பண்டான ஹாரி வந்து அப்பாவில் மீட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட் இவங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும், என் ஹஸ்பண்ட் பார்க்கணும், அவங்க மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போது தன்னுடைய ஃப்ரெண்ட், ஏன்னா இவங்களுக்குலாம் சொல்லியாச்சு அவங்களாம் பார்ட்டிக்கு வர போகிறாங்க. ஸோ பர்தா வந்து அவங்களுடைய கெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே அவங்களுடைய கார்டனை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு பியர் ட்ரீ இருக்குது.
அது அது அப்படி பிளாசம் ஆகிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க லைஃப் எப்படி ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது, அதே மாதிரி தான் அந்த பியர் ட்ரீயும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஒரு விஷயம் அவங்க நோட் பண்ணுறாங்க, என்ன அப்படின்னா அந்த பியர் ட்ரீ வந்து ஒரு ஒரு 2 கேட் வந்து அங்கே வந்து அந்த அந்த லான் அந்த புல்வெளியில் போயிட்டு அந்த ட்ரீயை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இவங்க பார்க்குறாங்க. உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி பரவாயில்ல, நம்ம லைஃப் ஹாப்பியாக தானே இருக்குது, நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன், என்னோடய லைஃப் பர்ஃபெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டின்னருக்காக ட்ரெஸ் பண்ணுறதுக்காக அப்ஸ்டர்ஸ் போயிடுறாங்க. சரி டின்னர் டைம் ஆயிடுச்சு, கெஸ்ட் வர ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் பண்ண போகிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கெஸ்ட்டு வராங்க, அவங்க ஹஸ்பண்டும் டின்னருக்கு வந்தாச்சு. இப்போ அந்த டின்னருக்கு வந்த குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த டைனிங் ரூமுக்கு வர்றாங்க. அங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் சின்ன சின்ன விஷயம்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த பீப்புள் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க எல்லாருமே. அந்த அவங்க வாழ்ந்த பீரியடில் உள்ள தேட்ரிக்கல் மொமெண்ட், தேட்டர் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் லிட்ரரி சீன்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ அகெயின் பர்த்தாவுடைய மைண்ட் வந்து அந்த பியர் ட்ரீக்கே போகுது. எப்படின்னா அந்த பியர் ட்ரீ அவள் கார்டன்லேருந்து பார்க்கும்போது ஒரு ட்ரீ பார்த்தா இல்லையா, அது வந்து அவளுக்கு நல்லா அப்படி பிளாசம் ஆறுது, அப்படி பூத்து குலுங்கிறத அவள் பார்த்தா. வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்கிறதா பார்க்கும்போது அந்த பியர் ட்ரீ மாதிரி தான்ப்பா என் லைஃப், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அந்த பியர் ட்ரீ தான் நான் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்த்தா வந்து அவள் மனசுக்குள்ளே நினச்சி அப்படி பூரி படைஞ்சிக்கிறாள். உடனே இது வந்து இவளுக்கு ஒரு பாயிண்டில் என்ன தெரிய வருது அப்படின்னா, தான் எப்படி ஒரு விஷயத்தை பார்த்து பூரி படைகிறோமோ அதே மாதிரி அந்த பேர்ல் இருக்காங்களே, பேர்ல் ஃபெல்டன், அவங்களும் அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இவளுக்கு தோணுது. அதே அந்த அந்த சைன் தெரியுதே அப்படின்னு நினைக்கிறாள். என்ன ரீசனாக இருக்கும், அவளும் அதே மாதிரி ரொம்ப பிளிஸ் மொமெண்ட்டை செரிஷ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். சரி இப்போ டின்னர்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து இப்போ பர்த்தா வந்து காஃபி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி போகிறாங்க. அப்போ பேர்ல் வந்து கேட்குறாங்க, கார்டன் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பர்த்தா வந்து அகெயின் கர்டன் அப்படி கொஞ்சம் ரிமூவ் பண்ணி அந்த பேர்ல் ட்ரீயை அந்த பியர் ட்ரீயை வந்து காட்டுறாங்க. ஆனால் இப்போ அகெயின் பர்த்தா இமேஜினேஷனில் பேர்ல் வந்து அந்த ட்ரீ கிட்ட பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி அவள் மைண்டில் நினச்சிக்கிறேன். பட் ஆக்சுவலாக அப்படிலாம் நடக்கலை. இதெல்லாம் அவளோட மைண்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ காஃபி மேக் பண்ணியாச்சு இல்லையா, காஃபியும் குடிச்சாச்சு. இப்போ அந்த குரூப் இப்போல்லாம் நிறைய டாபிக்ஸ்லாம் பேசி போர் அடிச்சாச்சு. ஏன்னா டின்னரும் சாப்பிட்டாச்சு, அப்போவே நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போது காஃபி குடிக்கிறேன்னு பேரில் அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பர்த்தாவுடைய மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹாரிக்கு வந்து பேர்ல் பிடிக்கல போலுக்க, இவ எப்படி என்ன நினைக்கிறான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அவன் மைண்டில் இன்னொரு விஷயம் ஓடுது, ஒருவேளை ஹாரிக்கு வந்து பேர்ல் மேலே விருப்பம் இருக்குமோ, ஒருவேளை அவளை அடையிறதுக்கு இவன் நினைக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஃபஸ்ட்டு டைம் அந்த செக்ஷுவல் டிசையர் ஃபீலிங் அப்படி வருது அவளுக்கு. இப்போது நம்ம ஹஸ்பண்டை வந்து அவள் கான்கர் பண்ண நினைக்கிறாளோ அப்படின்னு ஃபஸ்ட் டைம் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நினைக்கிறேன், அப்பா எல்லா கெஸ்ட்டும் போயிட்டாங்க அப்படின்னா நான் ஹாரி கூட நான் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த நைட்ஸ் கிளம்பியாச்சு. அப்புறம் பேர்ல், ஆடி அவங்களுக்கும் ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி அப்படி டின்னர் முடிஞ்சிச்சு இல்லையா, அனுப்பி விட்டாச்சு. இப்போது அவங்க வந்து டாக்ஸி புக் பண்ணியாச்சு. டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி அந்த டாக்ஸி எடுத்து போகிற டைமில் வந்து பேர்ல் அகெயின் அந்த ஹாலுக்கு போயிட்டு தன்னுடைய கோட்டை எடுக்க போகிறாங்க. அவங்க எடுக்க போகும்போது பின்னாடியே ஹாரியும் போகிறாரு. சரிதானா? இப்போது எடி வந்து பர்த்தா கிட்ட கேட்குறா, உனக்கு போயம் புக்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி, உடனே பர்த்தாவும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவர் பக்கத்தில் இருக்க டேபிள் கிட்ட போயிட்டு சில புக்ஸை எடுக்க போகிறான். ஏன்னா எடி வந்து ஒரு ஃபேமஸ் போயட் ரைட்டர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க பர்த்தா கிட்ட கேட்குறா, உனக்கு இந்த பர்டிகுலர் புக் ஆஃப் போயம்ஸ் உன்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவளும் சரி புக்கு தானே கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க டேபிளுக்கு எடுக்க போகும்போது அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த எடுக்கிற அந்த மொமெண்ட்டில் அவங்க, அதாவது ஹாரி வந்து அந்த பேர்ல் பின்னாடியே போனான் இல்லையா, அவள் பேர்ல் வந்து கோட் எடுக்க தான் போகிறான். ஸோ அவளோட வியூ வந்து, அதாவது பர்த்தாவுடைய வியூ வந்து ஹாரி அண்ட் பேர்லுடைய ஒரு மொமெண்ட்டை பார்க்குறான். இங்கேருந்து பார்க்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா, அவங்க 2 பேரும் க்ளோஸாக எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பட் இதில் என்ன கான்செப்ட்னு பாருங்கள்.
இதை வந்து நம்ம பர்த்தா வந்து பார்த்துட்றா. அதாவது ஓஹோ! அப்போ நீங்கள் 2 பேரும் கரெக்டாக கனெக்டடில் தான் இருக்கீங்களா? உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஓடிட்டு தான் இருக்கா? அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே அகைன் வந்துடுறா. இப்போ இது வந்து பேர்லுக்கும் தெரியாது. பேர்ல் கட்டி பிடிச்ச நம்ம பர்த்தாவுடைய ஹஸ்பண்டான ஹாரிக்கும் தெரியாது. ஸோ பேர்ல் அகெயின் வெளியே வந்துட்டு பர்த்தா கிட்ட ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அரேஞ்சிங் திஸ் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ எல்லா கெஸ்ட்டும் கிளம்பியாச்சு. பர்த்தா கிளம்பியாச்சு, அகெயின் இடியும் கிளம்பியாச்சு. இருந்தாலும் ஹாரி வந்து இதை வெளிப்படுத்தாமல் சும்மா கூலாக தான் இருக்கிறான். ஏன்னா இவளுக்கு தான் தெரியுமே தவிர, அதாவது நம்ம பர்த்தா தான் தெரியும் ஹாரி வந்து நம்ம பேர்ல் கூட க்ளோஸாக இருந்தாங்கிறது. பட் இவங்களை பொறுத்த பேர்ல் ஃபல்டன் கூட க்ளோஸாக இருந்தது தெரியும். பட் ஹாரி என்ன நினச்சிக்கிறான், யாரும் பார்க்கல, சரி ஓகே நம்ம பழையபடி நம்ம வேலையை பார்க்கலாம். இந்த பார்த்தோடனே பர்த்தாவுடைய மைண்ட் வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் அந்த ஷார்ட் ஸ்டோரியோட பிகினிங்கில் வந்து பர்த்தாவை வந்து நம்ம கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்ட் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவன் வந்து ஒரு பிளிஸ், ரொம்ப லைஃப்பில் நான் தான் நிறைஞ்சது, எல்லாமே எனக்கு தான் கரெக்டாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு பர்சனாக காட்டியிருந்தாங்க இல்லையா. பட் இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, அப்படி கம்ப்ளீட் ரிவர்சல். அவள் அப்படி உடஞ்சி போயிட்டா. நமக்கு என்ன நடக்குது, நம்ம லைஃப் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓடி போய் அந்த விண்டோ வெளியே அவள் அந்த பியர் ட்ரீயை பார்க்குறான். ஏன்னா ட்ரீ தான் அந்த சிம்பாலிக்காக இவளோட லைஃபோட ரிலேட் ஆகிற மாதிரி ஒன்று சொன்னா இல்லையா. அந்த ட்ரீ வந்து ரொம்ப பிளாசமிங்காக இருக்கிறத பார்க்கும்போது என்னோடய லைஃப்பும் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி உணர்ந்தேன். பட் அதை வந்து ஒரு 2 கேட் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அந்த கேட் இதுதான் போலுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. பட் இருந்தாலும் அவள் எப்படி முடிக்கிறா அப்படின்னா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்னோடய லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பட் அந்த ட்ரீ அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டின்னர் பார்ட்டியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இவன் வந்து சின்ன சின்ன விஷயத்த கூட நோட்டீஸ் பண்ணுறா. ஒரு கெஸ்ட்டுடைய சாக்ஸை பார்க்குறா. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ் பேர்ல் ஃபல்டன் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இவ்வளோ ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. இதே ஏன்னா அவள் நினைக்கிறா நம்மள மாதிரி இவங்க தான் ஹாப்பியாக இருக்காங்க, ஸோ இவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறா. அண்ட் லேட்டராக தான் தெரிய வருது, பேர்ல் வந்து பர்த்தாவுடைய ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவள் வந்து அவங்க கூட அஃபேரில் இருந்திருக்காங்கிறது தெரிய வருது. அண்ட் இருந்தாலும் லைஃப் பிளிஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, எப்படி ஒரு பியூர் ட்ரீ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லவ்லியாக ப்ளசண்ட்டாக அந்த ட்ரீ ஃபுல்லாக ஃப்ளவர்ஸோடு இருந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறத பார்க்கும்போது அது ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஷார்ட் ஸ்டோரியோட தீம்ஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் அண்ட் அடல்ட்ரி. ஏன்னா மேரேஜ் கான்செப்டை பர்த்தா அண்ட் ஹாரி கம்ப்ளீட் மேரேஜ் லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அதில் ஒரு அடல்ட்ரி அந்த பேர்ல் ஃபல்டன் மூலியமாக நடக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது அந்த ட்ரூ ஃபீலிங் அப்படிங்கிறத ஹாரி ஹைட் பண்ணி தான் அந்த விஷயத்தை அவர் பேர்ல் ஃபல்டன் கூட ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் அந்த மாடர்னிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் ஆஃப் மாடர்னிட்டிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோடைய முக்கியமான ஆஸ்பெக்டே. ஏன்னா லைஃப் அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னால் அதுக்குன்னு உண்டான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். பட் இங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிவர்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஷார்ட் ஸ்டோரியை நம்ம ரீட் பண்ணாலே அதில் வந்து ஒரு பாயிண்டில் வந்து எடி பேரனுடைய போயம் வந்து ஒய் மஸ்ட் இட் ஆல்வேஸ் பி டொமேட்டோ சூப் அப்படிங்கிற ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயமா இருக்கணுமா, லைஃப்னா அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்டை இது வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியில் வந்திருக்கும். ஒரு ஹியூமர் சொல்லப்பட்டிருக்கோம். பட் இருந்தாலும் ஹியூமன் நேச்சர் அப்புறம் அந்த சொசைட்டல் கான்செப்டை கிரிட்டிசைஸ் பண்ணுற விதமாக கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டுடைய இந்த ஒர்க் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த ட்ரீ அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான சிம்பலிசமாக இந்த ஷார்ட் ஸ்டோரியில் நம்மளால் பார்க்கப்பட முடியுது. அந்த பிளிஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து அந்த பியூர் ட்ரீ கூட ரிலேட் பண்ணி ஒரு காம்ப்ளிகேட்டட் சிம்பிளை வந்து கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்டோரி ஃபுல்லாகவே அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு அவள் ட்ரீயை பார்க்கும்போது தன்னுடைய லைஃப் மாதிரி அது ஓப்பனாக இருக்குது, ஒயிட் ஓப்பன், ரொம்ப பிளாசமிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் ட்ரீயோட ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாள். ரொம்ப ரிச்சாகவும் ப்ராஸ்பராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாள். லேட்டராக அப்புறம் பியரை வந்து பேர்ல் ஃபல்டன் கூட ரிலேட் பண்ணியிருப்பாள். ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சில்வர் ட்ரெஸ் போட்டிருக்கா, ரொம்ப க்ளோயிங்காக இருக்கிறா. பட் இவன் வந்து ரைவல் தான். ஏன்னா இவன் வந்து ஆப்வியஸ்லி நம்ம ஹாரி கூட அஃபேரில் இருந்திருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது இல்லையா. ஸோ அது ஒரு பக்கம் சொல்லியிருப்பாங்க. லேட்டரான் பியர் ட்ரீ வந்து மேஸ்குலைன் ஐடென்டிட்டி கூட
ஐடென்டிட்டி கூட ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப டாலாக ரொம்ப க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. மெயினாக இந்த ஒர்க்குடைய கம்ப்ளீட்டிங் பார்ட்டை அதில் கூட அந்த ட்ரீயுடைய சிம்பாலிக்கல் டச்சஸ் வந்து இருந்திருக்கும். எப்படின்னா இந்த பியர் ட்ரீ வந்து 3 அளவுக்கு வளர்ந்து போகிற அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் எப்படின்னா அந்த பேர்ல் கேரக்டர் கூட பேர்ல் ஃபல்டன் கூட தான் ரிலேட் பண்ணி நம்ம பிளிஸ் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் பர்த்தா சொல்லியிருப்பாங்க. பட் லேட்டரான அதே விஷயம் வந்து அதே ட்ரீயை வந்து ஹாரியோடைய செக்ஷுவல் டிசைர் கூட ரிலேட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா எல்லோரும் போட்டோம் நான் கூட ஹாரி கூட இருக்கணும்னு நினச்சி பர்த்தா வந்து எல்லா கெஸ்ட்டையும் வேகமாக அனுப்ப நினப்பா. பட் லேட்டராக தான் தெரிய வரும் பர்த்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஹாரிக்கு வந்து பேர்ல் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த ஃபினிஷிங் டச்சில் கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டு வந்து அந்த ஷார்ட் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியில் நம்ம பார்க்க நினைக்கிற விஷயம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மாடர்னிட்டி. ஒரு ஹியூமன் லைஃப் எப்படி வந்து ஒரு மேரேஜ் லைஃப் ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி அடல்ட்ரி அந்த ட்ரூ ஃபீலிங்ஸ்லாம் எப்படி மாறுது அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த ஷார்ட் ஸ்டோரியே அந்த பிளிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பிகினிங்கில் இருக்கிற அந்த பிளிஸ்ஃபுல் மூட் அந்த மொமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் பிளிஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பே இல்லையா அதை சொல்லி முடிச்சிருப்பாங்க கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டு. தேங்க்யூ.